புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை கூட முடிக்காமல் மாவட்ட செயலர்கள் முடங்கி கிடப்பது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி அக்கட்சியில் சில செயலாளர்கள் கூறும்போது, லோக்சபா தேர்தலுக்கு முன்பே பூத் கமிட்டி அமைப்புக்கு பழனிசாமி முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் மாவட்ட செயலர்கள் அப்பணியை முறையாக செய்யவில்லை. கடந்த ஜூன் மாதமே சட்டசபை தேர்தலுக்காக பூத் கமிட்டி அமைக்கும் பணியை முடிக்க உத்தரவிட்டார். மாதம் ஒருமுறை மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டி பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை பழனிசாமி ஆய்வு செய்தார். ஆனால் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, திருச்சி, தஞ்சாவூர், கடலூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், சென்னை என 32 அமைப்பு மாவட்டங்களில் 60% பூத் கமிட்டி கூட அமைக்கப்படவில்லை. நகராட்சி, மாநகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட விடியா ஆட்சிக்கு வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தில் தலா 2000 பேரை கூட சந்திக்காத மாவட்ட செயலர்களும் உள்ளனர். மகளிர் தினத்தன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்ய தலைமை 2 பிரசுரங்களை மாவட்டங்களுக்கு அனுப்பியது. பல மாவட்ட செயலர்கள் அவற்றை கண்டுகொள்ளவே இல்லை. சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்களை பழனிசாமி கண்டித்தும் அதையும் அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இதற்கு பழனிசாமியும் ஒரு வகையில் காரணம். லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பின் செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிடலாம் என தலைமை கழக நிர்வாகிகள் வலியுறுத்தினோம். ஆனால் அவர்களை மாற்றினால் தனக்கு எதிராக திரும்பிவிடுவர் என்ற பயத்தில் யார் மீதும் கை வைக்கவில்லை. அதன் விளைவைதான் இப்போது சந்திக்கிறார். ஓரிரு நாட்களுக்குள் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் சூழலில் அடிப்படையிலேயே பிரச்சினைகள் இருப்பதால் கடும் அதிருப்தியில் பழனிசாமி இருக்கிறார். இவ்வாறு அவர்கள் கூறினர்.